இந்த ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டுங்க. நீங்கள் டெண்டர் சப்மிட் பண்ணும்போது, வெண்டாரா ஜாயின் பண்ணும்போது, லோன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது, இப்படி எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஆனால் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இருக்கா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லைசன்சஸில் எது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்றதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்னா என்ன, எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை வாங்குறது, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற அந்த கனவை தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய டிப்ஸு, பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்களுமே அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, இந்த சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சகமான MCA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். இதை இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROC, அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். இந்த சர்டிஃபிகேட் தான் நம்ம பிஸ்னஸோடைய ஒரு பர்த் சர்டிஃபிகேட் மாதிரிங்க. இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கான ப்ரூஃப் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். சரிங்க, இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்றது எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எந்த நிறுவனங்கள்லாம் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் ரிஜிஸ்டர் ஆகுதோ அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைக்கும். அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, 1% கம்பெனி, LLP, செக்ஷன் 8 கம்பெனி, இந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தாங்க இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைக்கும். ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபேமுக்கோ பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்றது கிடைக்காது. சரிங்க, அப்போது இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபேம், பார்ட்னர்ஷிப் ஃபேம்லாம் எதை சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனாக காமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபேம் MSMEயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஃபேம்ஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த MSME சர்டிஃபிகேட்டையோ இல்லை ஃபார்ம் C அப்படின்ற சர்டிஃபிகேட்டையோ நீங்கள் ஒரு வெண்டாராக ஜாயின் பண்ணும் போதோ இல்லை லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணும் போதோ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ற காலத்தில் நீங்கள் இதை சப்மிட் பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய MSME சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த ஃபார்ம் Cன்ற சர்டிஃபிகேட்டோ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடையாதுங்க. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்றது நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, OPC, LLP, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இதுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரிங்க, அடுத்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அந்த சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும்னு பார்த்துடலாமா? முதல்ல உங்களோட கம்பெனியோட பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உங்களோட கம்பெனியோட அட்ரஸும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனில் இருக்கும். இது தவிர்த்து எப்போ நீங்கள் இந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணீங்க அதுக்கான டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தவிர்த்து உங்களுடைய கம்பெனியோடைய டைப் என்ன, அதாவது உங்களோட கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, LLPயா, இதுவும் மென்ஷன் ஆகிருக்கும். இதுக்கெல்லாம் மேலே அந்த சர்டிஃபிகேட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்றது தான் CIN நம்பர், அதாவது கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே அதில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும். இதுதான் அந்த சர்டிஃபிகேட்டோடைய நம்பரும் கூட. எப்படி நம்ம ஆதார் கார்டில் ஒரு ஆதார் நம்பர் அப்படின்றது ரொம்ப யூனிக்காக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த CIN நம்பரும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ஒரு 21 இலக்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்க. இது ஒரு ஆல்ஃபா நியூமெரிக்கல் நம்பரும் கூட. இதை தான் நம்ம CIN நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, அடுத்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் இப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற வேலைகளில் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும், என்ன லைசன்சஸ் எடுக்கணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அது எப்படி வாங்கிறது, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு PDF டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அடுத்து இந்த சர்டிஃபிகேட்டோட முக்கியமான பர்பஸ் என்ன, எதனால் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ரெக்கக்னிஷன் அப்படின்றது என்னென்னா சட்டப்படி கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு கம்பெனி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சட்ட அங்கீகாரம் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுங்க.
அடுத்து ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இடத்துலையும் இது யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை எல்எல்பியாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஓபிசியாக இருக்கீங்க, உங்களுடைய பிஸ்னஸ்க்குன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்றதை கட்டாயம் கேட்பாங்க. அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் அப்படின்றது என்ன? ஒரு ஜிஎஸ்டி வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃபுட் லைசன்ஸ் வாங்குறீங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இஎஸ்ஐபிஎஃப் வாங்குறீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்க்காக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு போனாலுமே அந்த இடத்துலையுமே கட்டாயம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்றது கேட்பாங்க. இது தவிர்த்து நாலாவது முக்கியமான விஷயம், ஒரு டெண்டர் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு சப்ளை பண்ண போனோம், அங்கே வெண்டாராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துலையுமே இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் சிஐஎன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்க, இதெல்லாம் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுடைய முக்கியத்துவங்க. சரிங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூ பண்ணும்போது அதில் ஒரு சில தகவல்கள் இருக்கும்னு. அதாவது கம்பெனியோட பேர், அட்ரஸ், இன்கார்பரேஷன் டேட்டு, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கும். இதில் ஏதாவது நம்ம மாற்றம் செய்கிறோம் அப்படின்னா புது சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணுங்க. ஒன்று, கம்பெனியோட பேர். நம்ம கம்பெனியோட பேரை மாற்றும் பொழுது புது சர்டிஃபிகேட் கட்டாயமாக இஷ்யூ ஆகும். அந்த புது சர்டிஃபிகேட்டில் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேர் இப்படி இருந்துச்சு, இப்போது இப்படி மாறி இருக்குது அப்படின்ற தகவல் கொடுத்துருப்பாங்க. அதுவே நம்ம கம்பெனியோட அட்ரஸை மட்டும் தான் மாற்றுறோம் அப்படின்னா புது சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகாதுங்க. அதே பழைய சர்டிஃபிகேட் தான் இருக்கும் நம்மக்கிட்ட. சரி, அடுத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எப்படி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்குறது அப்படின்னுங்க. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், இது இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அப்படின்றது ஆர்ஓசி, அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் அப்ளை பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கணும். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய கம்பெனிக்கான பேர் என்ன வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த பேருக்கான அப்ரூவலை ஆர்ஓசியில் அப்ளை பண்ணி வாங்கணுங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. அடுத்து நம்மளுக்கு நேம் அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வாங்க வேண்டியது டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், அதாவது டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, இது எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கெலாம் நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்சி வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க. ஒரு கம்பெனி இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோடைய டைரக்டர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸும் யார், அவங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார், பேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் சப்மிட் பண்ணோம். இது கூடவே எம்ஓஏ, ஏஓஏ, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். இதுதான் உங்கள் கம்பெனியோடைய பைலாங்க. இந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம கூடவே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு இதுக்கான ஃபீ பே பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்றதை இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதுக்கான கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நாள் வரைக்கும் ஆகுங்க. ஸோ இந்த 25 நாளில் இவங்க எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூ பண்ணிடுவாங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்னா என்ன, இது எப்படி வாங்குறது, இதோடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் பார்த்துருந்தோம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.